எப்படி என்னதான் வந்து வச்சுப்பீங்க? அங்கேயே கேக்குறாங்க? வச்சுக்கிறேன். எப்படி வச்சுப்பீங்க? நான் கஷ்டம் இன்னும் இதுக்கு மேல நான் எப்படி கஷ்டப்பட வேற வழி இல்ல. எப்படி வச்சுப்பீங்க? நான் காணாம போயிட்டேன்னா அவங்களதான் கேப்பன்ட்டு அன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறாங்க மேடம். போன் நம்பர் எப்படி வாங்கிக்கினு வச்சுப்பீங்க? இந்த பொண்ணு எங்கன்னா போயிட்டு நீ தான் தேடி உண்ணும் அப்ப செல் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன் போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அண்ணா நீங்க தான் எடுத்து என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அது போயிருக்காங்க. இவங்க கடை வச்சிருந்தாங்க இல்லையா அந்த அம்மா, நீ கடைக்கு ரொம்ப மேல. சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு நல்லா இருக்க, ரிஸ்க் இருக்கு இதுல. அது நீ அது அந்த உனக்கு தைரியம் இருக்கு அதுல. பாரு, நான் வந்து சரி அவர் சொன்னது கேட்காம நீ போ சொல்லிட்டு அப்புறம் நீ பிரச்சனையில போய் மாட்டிக்க கூட நாங்க எத்தனையோ பாக்குறோம் இங்க. புரியுதாம்மா நான் சொல்றது? புரியுது மேடம். இப்ப நான் வேலைக்கு போறான்ற நான் சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஏன் சொல்றேன் இல்ல? நான் யோசனை பண்ணி சொல்றேன். பேசலாம் எப்ப அப்புறமா. சொல்லுவ? அப்புறமா பேசலாங்க. எப்ப சொல்லுவ? எனக்கு யோசனை இல்ல எனக்கு. உங்க வீட்டு ஆளுங்களே எனக்கு கேவலமா பேசுறாங்க. எதுக்கு யோசனை? எனக்கு வேணாங்க. எனக்கு சுத்தமா அது- நீங்க உங்களை கரகாட்டத்துக்கு அப்ப போறதுக்கு யாரும் யாரும் சொல்லல. பணத்தை கொடுக்க 1,00,000 உங்களே ஆட நான் சொல்றாங்க. கொடுத்துக்கிறேன்பா. நான் கொடுத்துக்கிறேன். அதோட உங்களே விட்டுருங்க. ஆட சொல்றாங்க இல்லையே, அவதானே ஆடுறேன்னு சொல்றா. ஏங்க என் பொண்டாட்டி இன்னொருத்தன் போய் பாக்குறானாக்க இது என்னங்க நியாயம் இது? எனக்கு அந்த வேலை கரகாட்டம் பண்றவங்க எல்லாம் தப்பானவங்களா?